குழந்தையே, உன் அப்பன் உன்னிடத்தில் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். குழந்தை, அந்த ரகசியம் உன்னை பற்றியது அல்ல. உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு நெருங்கிய உறவை பற்றிய ரகசியம். அவர்களை பற்றிய ரகசியம். இப்பொழுது எனக்கு எதற்கு அப்பா என்று கேட்கின்றாயா? என் பிள்ளையே, எப்பொழுதும் இந்த ரகசியம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதை நீ தெரிந்து கொள்ள முடிகின்ற நேரம் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற 1000 கேள்விகளுக்கு அதில் பதில் இருக்கின்றது. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதை உடனடியாக உனக்கு சொல்வது அப்பனுடைய கடமை. அதைத்தான் அப்பன் இப்பொழுது செய்ய வந்திருக்கின்றேன். நீ இப்பொழுது உனக்கு நெருங்கிய உறவாக இருக்கக்கூடியவர்கள், உன்னிடத்தில் அதிகமாக பேசி பழகக்கூடியவர்கள், அவர்களின் மனதில் ஒரு ரகசியத்தை வைத்து கொண்டுதான் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா விஷயத்தையும் உன்னிடத்தில் இருந்து இவர்கள் தெரிந்து கொள்ள பல முயற்சிகளை எப்பொழுதும் எடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் குழந்தை சில நேரங்களில் எதுவுமே புரியாதது. மிகவும் நெருங்கிய உறவாக இருக்கின்றவர்களை, சில நேரங்களில் உன்னை அதிகமாக காயப்படுத்துபவர்களை அப்பொழுது நீ என்ன செய்வாய்? உன்னிடத்தில் இருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லையே, இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லி விடுவாய் என்று நான் நினைக்கவில்லையே என்று சொல்லி வருத்தப்படுவாய். உடனே அவர்களுக்கு இதுவெல்லாம் பெரிய விஷயம் அல்ல என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் மீது உனக்கு எழுந்த அந்த எதிர்மறையான விஷயங்களை கூட அவர்கள் ஒன்றுமில்லாததாக மாற்றிவிடுகிறார்கள். இதிலும் நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? இன்று ஒருவரை நல்லவர் என்று சொல்வார்கள், அதே வாய்தான் நாளை அதே நபரை இவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லும். அதற்கு காரணம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் பிடிக்கவில்லை என்பதுதான் மட்டும்தான். இவர்களின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு செய்திருப்பார்கள். அதனால் அவர்கள் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக இவர்கள் அவர்களை ஒதுக்க நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக உன்னுடைய மனதிலும் அவர்கள் இவற்றை பற்றிய தவறான கருத்துக்களை விதைக்க முயற்சி செய்கிறார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஏதாவது ஒரு விஷயங்களை எப்பொழுதுமே செய்து கொண்டு இருக்கின்ற இவர்களை பற்றிய ஒரு ரகசியம் இருக்கிறது என்றால் அது நீ கண்டிப்பாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக இன்று என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்றும் என்றென்றும் உன் அப்பன் நான் இருக்கின்றேன். நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் சொல்லிக் கொடுக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்து உன்னை வேதனைக்கு ஆளாக்க நினைக்கின்ற இந்த நெருங்கிய உறவை பற்றி நீ தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. இவர்கள் நினைக்கிறார்கள் நாம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு மட்டும்தான் தெரியும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். நாம் செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் மட்டும்தான் எதிர்கொள்கின்றோம் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் தெய்வத்திற்கு தெரியும் என்பதை இவர்கள் புரிந்து இருக்கவில்லை. அத்தனை விஷயத்தையும் தெய்வம் தெரிந்து வைத்திருக்கின்றது என்பதை இவர்கள் உணரவில்லை. என்ன நடந்தாலும் நாம் நினைத்தது போல எல்லாவற்றையும் நம்மால் மாற்றிவிட முடியுமா? ஆனால் என் பிள்ளையை எதிர்பார்த்திராத அளவிற்கு பல விஷயங்களை இந்த வாழ்க்கை நாம் நிச்சயமாக நல்லபடியாக நடத்திவிட நம் மனது தயாராக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இவர்கள் உள்ளே வந்து உன்னை காயப்படுத்தி விடுகின்றார்கள். நீ நல்லதைத்தான் சொல்வார்கள் என்று சொல்லி இவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி தான் இதை செய்ய போகிறேன், இதை தொடங்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது இதை தொடரப் போகின்றாயா என்று சொல்லி உன்னுடைய மனதை நிம்மதியாக இருக்க முடியாமல் காயப்படுத்தி விடுவார்கள். என் குழந்தையே,
இத்தனை நாட்களும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த பல கஷ்டங்களுக்கு இவர்கள்தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து உனக்கான வேதனைகளை கொடுத்தவர்கள் என் பிள்ளை நினைத்து விடலாம் இந்த வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று. ஆனால் இப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்து இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் என் பிள்ளை இவர்களின் சூழ்ச்சிகள் தெய்வத்திடம் செல்லுபடியாக ஆகாது. அது ஆனால் இவ்வளவு நாளும் இவர்கள் நம்பி இருந்தது உன் மனதிற்கு வேதனை கொடுக்கும் அப்பன் சொல்கின்ற அடையாளத்தோடு இப்படி ஒரு நெருங்கிய உறவு இத்தனை காலமும் உன்னோடு பழகி கொண்டு இருக்கின்றதா என்றால் இவர்கள் உண்மையானவர்கள் அல்ல. அத்தனையும் தாண்டி அவர்களுக்குள் இருக்கின்ற ரகசியத்தை கேட்டால் நீ எண்ணம் அதிகமாக வேதனைப்படுவாய் என் குழந்தையே. இவர்கள் மன நிறைவு உன்னை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணத்தோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. தன்னை விட நீ வாழ்க்கையில் உயர்ந்து விடக்கூடாது என்று அவர்கள் நீ இப்பொழுது நினைத்து இருக்கின்றார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தையும் அதிகமாக பெற்றுவிடக்கூடாது என்று எண்ணத்தோடு இருக்கின்றார்கள். நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்கின்றேன். அவர்களின் அடையாளம் இது போன்று இருந்தால் நீ உடனே அவர்களை கண்டு கொள்வாய். இப்பொழுது இதை கேட்கின்ற ஒரு பெண் அல்ல, ஒரு ஆண் திருமணம் முடிந்து 2 குழந்தைகளோடு இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுக்கும் உன்னுடைய வயதில்தான் இருக்கிறார்கள். உன்னுடைய நெருங்கிய உறவு அவர்களின் வாழ்க்கை ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கின்றது. ஏன் கொஞ்சம் நல்ல நிலையில்தான் இருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படியும் இப்படியுமாக மேடும் பள்ளமாக கடந்து சில நாட்கள் கொஞ்சம் வசதியாகவும் சில நாட்கள் கொஞ்சம் கஷ்டத்தோடுவும் அப்படி இப்படியுமாக உன் வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் உன்னிடத்தில் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு தெரியுமா? எந்த இடமாவது உனக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு பாதை உருவாக்கி கொடுக்கின்றது இடமாக இருந்து விடுமோ? எந்த இடமாவது இவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற இடமாக இருந்து விடுமோ என்று சொல்லி இவர்கள் பயப்படுகின்றார்கள் என்று சொல்லி இவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தையும் வைத்து சுற்றி சுற்றி வருகின்றார்கள். அதிகமாக உன்னோடு பேசுகிறார்கள். உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்கின்றது என்பதை நீயே கவனிக்காமல் இருந்து பொழுது அதையெல்லாம் இவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். உண்மையில் இவர்கள் உன்னோடு இத்தனை அன்பாக இருப்பதற்கு காரணம் இவர்கள் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான். அப்பன் இவர்களை பற்றி சொன்ன ரகசியம் உன் மனதுக்குள் இடியாக இறங்கி இருக்கின்றது. ஆனால் என் பிள்ளைக்கு இதுதான் உண்மை நீ என்று நினைக்கின்றாய். அப்பன் எதையாவது ஒரு கதையை சொல்ல வேண்டும் என்பதற்காக நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றாரா என்று. ஆனால் என் குழந்தையே, நாளை நடந்த பிறகு நீ யோசிப்பாய். அன்றே நம் அப்பன் நமக்கு எச்சரிக்கை கொடுத்தாரே, நமக்கு இதை பற்றி எடுத்து சொன்னாரே, நம் தானே அப்பனை தவறாக நினைத்து விட்டோம் என்று என் குழந்தை நீ அப்பொழுது நிச்சயமாக சொல்வாய். என் குழந்தையே, நீ வருத்தப்படுவாய். அதனால் முன்கூட்டியே இது போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இவர்களை பற்றிய உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தயாராக வைத்து உன்னோடு இந்த அப்பன் நான் இருக்கின்ற வரையிலும் உன்னை ஆபத்தில் இருந்து யார் நினைத்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு கொடுத்து விட முடியும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு இந்த அப்பன் நான் இருக்கின்ற இந்த நொடி பொழுது சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னவென்று உனக்கான
தருகின்ற அத்தனையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு நான் உனக்கு தருகின்ற வெற்றி எல்லாம் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை தெளிவாக பெற்று கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நீ அதற்கு தயாராக இருந்து விட்டால் அது போதும் என்று உனக்கு வேதனை கொடுப்பதும் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுப்பதும் இவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் என்றால் என் குழந்தை நீ அவர்களை கண்டுபிடித்து இருப்பாய். ஆனால் அனைத்தையும் மறைந்து வைத்து உன்னை பற்றிய தீய எண்ணங்களை வைத்து கொண்டு வெளியில் இவர்கள் இது போன்று நடந்து கொள்ளும் பொழுது அதனை ஒரு பொழுதும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பொழுதும் யாராலும் அதனை ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இனிமேலாவது யார் என்ன சொன்னாலும் யார் எப்படி உன்னிடத்தில் பழகுகிறார்கள் அவர்களின் மீது முழு நம்பிக்கை. ஒருபோதும் நல்லது கொடுத்தால் சந்தோஷம், காலை வாரிவிட்டால் கவலை என்று இருக்கின்ற ஒரு மனநிலையில் நீ வந்து விடு. இதைத்தான் அப்பன் உனக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி கொண்டு இருக்கின்றேன். இதைத்தான் அப்பன் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் என்று நான் சொல்ல வருகின்றேன். இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டால், இதுவெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். என்ன நடந்தாலும், எந்த விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலும், நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சி என்பதை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். அப்பன் வெற்றி உனக்கு நிச்சயமாக உன் கையில் கொடுப்பேன். இது போன்ற மனிதர்கள் உன்னை விட்டு விலகிவிட்டு இது போன்ற மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகிவிட்டாலே தானாக உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும். தானாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் தெரிய தொடங்கிவிடும். எந்த நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் கண்டு நீ பொறுமையாக துள்ளி குதிக்காமல், கவலைகளை கண்டு சுருண்டு விழாமல் நீ இருந்து கொண்டு நிச்சயமாக என்றென்றும் உனக்கு நன்மைகளை நடக்கும் என்று என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை உன் கைகளில் வந்து சேரும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன் அப்பன் நான் இருந்து நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் அதற்கு தயாராக இருந்து கொண்டாலே போதும். நல்லதையெல்லாம் உனக்கு நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைகள் அத்தனையுமே உன்னை விட்டு பின் தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.